சாப்பிட்டியாமா? சாப்பிட்டேன்ப்பா. வாங்க. எப்போ வந்தீங்க? வந்துட்டியாமா? இதோ இப்பதான் வந்தேன். சரிங்க. மதியானத்துக்கு என்ன சமைக்கிறது? அதெல்லாம் ஒன்றும் சமைக்க வேணாமா, நான் போய் கடையில் ஏதாவது வாங்கிட்டு வரேன். சரிப்பா. பிரியாணி, சிக்கன் 65, மறக்காம மட்டன் சுக்காவும் வாங்கிட்டு வந்துரு. சரிம்மா, அப்ப நீ இங்கே இரு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இங்கே இருந்தா அப்புறம் எப்படி இந்த பொருளெல்லாம் வீட்டுக்கு கொண்டு போறது? அதுக்கு ஏதாவது யோசனை பண்ணணும். வரும்போது 3 பார்சல் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்துருப்பா. பசங்க வேற ஸ்கூல்ல இருந்து வருவாங்க. சரிம்மா, அப்ப நீ இங்கே இரு, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். எப்பாடா, இதை வச்சே நைட் வரைக்கும் ஓட்டிட வேண்டியதுதான். இல்லப்பா, பசங்க ஸ்கூல்ல இருந்து வந்துடுவாங்க. நீ வாங்கிட்டு வரும்போது வழியிலே என்கிட்ட கொடுத்துட்டு அப்புறம் வீட்டுக்கு கொண்டு வா. சரிம்மா, அப்போ நான் வரும்போது உன் வீட்டுக்கே வந்து கொடுத்துடுறேன். சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். ஏமா மது, காஃபி டீ ஏதாவது குடிச்சிட்டு போலாம்ல? அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா, நான் கிளம்புறேன். சரிம்மா, பார்த்து போ. போயிட்டு வரேன். எப்படிம்மா இவ்வளோத்தையும் தூக்கிட்டு போவ? நான் வேணா தூக்கிட்டு வந்து தரட்டுமா? வேணாம்மா, நான் 2 பைய 2 பக்கமும் ஒரு பைய தலைமலையும் தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். நீங்கள் சாயந்தரம் பார்த்து கிளம்புங்க. சரிம்மா, சாயந்தரம் நாங்கள் தங்கச்சி வந்ததும் கிளம்புறோம்மா. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிம்மா, நீ பார்த்து பத்திரமா போ. எப்பாடா, எல்லாத்தையும் ஒரு வழியா பேக் பண்ணியாச்சு. ரோஜா, ரோஜா, வாங்க. வாங்கிட்டு வந்துட்டீங்களா? வாங்கிட்டு வந்துட்டேம்மா. மதுவுக்கோ மது பசங்களுக்கோ சேர்த்து தான் வாங்கினேன். வர வழியில மது கிட்ட கொடுத்துட்டு தான் வந்தேன். இந்தா, இத புடி. சரிங்க, வாங்க நம்ம சாப்பிடுவோம். எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. சாயந்தரம் பொண்ணு வந்த உடனே கிளம்பிட வேண்டியதான். பொண்ணு ஊருக்கு வர சம்மதிச்சிட்டாலாமா? நம்ம கிளம்பி இருப்போம். நம்ம கூட அவ வந்து தானே ஆகணும். சரிம்மா, அப்ப நம்ம சாப்பிட்டு சாயந்தரத்துக்குள்ள கிளம்பி ரெடியா இருப்போம். நான் இனிமே ஸ்கூலுக்கு போக மாட்டேன்க்கா. ஏன்டா ஸ்கூலுக்கு போக மாட்டேன்? ஏன்னா இந்த பசங்க எல்லாம் என்ன கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க. எம்மோ, இனிமே இவன் ஸ்கூலுக்கே போக மாட்டானா? ஸ்கூலுக்கு போக மாட்டியா? ஏன்? ஏம்மா, அங்க பசங்க கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க. உனக்கு என்ன தெரியும்? ஒழுங்கா ஸ்கூலுக்கு போல காலை உடைச்சிடுவேன். உனக்கு என்ன தெரியும்? நீ வேணா ஸ்கூல்ல உட்கார்ந்து படிச்சு பாரு. நான் போய் படிக்கவா? என்ன எங்க அப்பா அம்மா படிக்க வச்சிருந்தா நான் போய் படிச்சிருப்பனே. இப்ப போய் உங்க அம்மா உங்க அப்பா கிட்ட சொல்லி உன்னை ஸ்கூல்ல சேர்த்து விட சொல்லு. என்னை மட்டும் உங்களை மாதிரி படிக்க வச்சிருந்தாங்கன்னா டாக்டரோ கலெக்டரோ இல்ல ஒரு இன்ஜினியரோ வாச்சு ஆகியிருப்பேன். ஆமா, போயிருப்ப நல்லா. நீ ஒழுங்கா படிச்சிருக்க மாட்ட, அதான் அனுப்பி இருக்க மாட்டாங்க. மதுமா, வாயா வா. வந்துட்டியா? ஒரு வேலைக்கும் போறதில்ல ஒண்ணுக்கும் போறதில்ல. இந்த அப்பா ஒண்ணுக்கு கூட போக மாட்டாரு போல. கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு, 2 குழந்தையும் ஆயிடுச்சு. இன்னைய வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு சம்பாதிச்சு 1 ரூபான்னு கொடுக்கல நீ. ஏதோ எனக்கு கொஞ்சம் திறமை இருக்க போய் அங்க இங்கன்னு பணம் வாங்கி இந்த குடும்பத்தை நடத்திட்டு இருக்கேன். அது கூட இல்லைன்னா என் நிலைமை என்ன ஆகுறது? உன்னை நம்பி வந்ததுக்கு இது எனக்கு தேவையா? நானும் வேலை தேடிட்டு தானம்மா இருக்கேன், ஆனா கிடைக்கலையே. ஆமா, தேடுவ. நீ இத்தனை வருஷமா தேடுவ. நான் எங்க எப்படி இருந்திருக்க வேண்டியவ தெரியுமா? உன்னை கல்யாணம் பண்ணிட்டு இப்படி இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஏம்மா, நான் உன்னை ராணி மாதிரி தானே பாத்துக்கிறேன். நானே அங்க இங்க வாங்கி குடும்பத்தை கஷ்டப்பட்டு நடத்திட்டு இருக்கேன். உனக்கு என்னை பார்த்தா ராணி மாதிரி உக்காந்துட்டு சொகுசா இருக்க மாதிரி தெரியுதா? நான் ராணி மாதிரி இல்ல, கிழிஞ்ச கோணி மாதிரி இருக்கேன். ஏம்மா, நான் உன்னை ராணி மாதிரி தான் வச்சிருக்கேன். ஆமா, வச்சிருக்க ராணி மாதிரி. பசங்க இருக்காங்களேன்னு பாக்குறேன். பேசாம போயிடு. பேசாம அமைதியா போயிடு. அப்புறம் ஏதாவது சொல்லிட போறேன். 1 ரூபாய் இது வரைக்கும் சம்பாரிச்சு கொடுக்கல, பேச்ச பாரு. இத்தனை நாள் வேலை இல்ல, அதான் சம்பாதிச்சு கொடுக்கல. அது எப்படி இத்தனை வருஷம் உனக்கு மட்டும் வேலை இல்லாம இருக்கும்? டேய், அவங்கள விடு. உன் பஞ்சாயத்துக்கு நான் வரேன். யாரு உன்னை கிண்டல் பண்றது? ஸ்கூல்ல ஒரு பையன் என்ன கிண்டல் பண்ணிட்டே இருக்கான்.
என்னன்னு கிண்டல் பண்றான்? அதுவா, போட குள்ள பையில முட்டை கண்ணன்னு சொல்றான். கரெக்டா தான் சொல்லியிருக்கான். எப்பா எப்பா, நான் கூட இனிமே ஸ்கூலுக்கே போக மாட்டேன். நானும் உன்ன மாதிரி சும்மாவே இருக்க போறேன். உன்னை பார்த்து பசங்க நல்லது கத்துக்கணும். ஆனா எதை கத்துக்கிறாங்க பாரு. நல்லா படிச்சாதான்ப்பா நல்ல வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிச்சு உட்காந்து சாப்பிடலாம். நீ இப்ப அப்படிதானப்பா இருக்க? டேய், வாயை மூடிட்டு போய் படிக்கிற வேலையை பாரு. உண்மையை சொன்னா நம்மள திட்டுறாங்க. சரி, ஏதாவது வேலை கிடைச்சதா இல்லையா? ஒரு வேலை ஒண்ணு பார்த்து வச்சிருக்கேன். அடுத்த மாசத்துல இருந்து வர சொல்லியிருக்காங்க. இதே தான் இத்தனை வருஷமும் சொல்லிட்டு இருக்க. பாக்குறேன். இல்லம்மா, இந்த தடவை அப்படியெல்லாம் ஆகாது. அடுத்த மாசத்துல இருந்து கண்டிப்பா வேலைக்கு போயிடுவேன். எப்பா, ஸ்கூலுக்கு போறது எவ்வளவு ஈஸியான வேலை தெரியுமா? சும்மா இருக்கிறது எவ்வளவு கஷ்டமான வேலை தெரியுமா? அந்த கஷ்டமான வேலையை நான் செய்யறேன்ற இந்த அம்மா தான் விட மாட்டாங்க. டேய், நான் சொல்லிட்டேன், நீ வாயை மூடிடு. அவனே சின்ன பையன், அவனே ஏன் அதட்டுற? வளர வளர அவனே புரிஞ்சுப்பான். சரி, வழிவிடு. நான் போய் ரெஸ்ட் எடுக்க போறேன். காலையில இருந்து வேலை தேடி ரொம்ப களைப்பா இருக்கு. மதுமா, காலையில இருந்து வெயில்ல அலைஞ்சி ரொம்ப தலைவலிக்குது. ஒரு கப்பு டீ போட்டு கூட. ஆ, வாயை ஆன திறந்துட்டு உட்காருங்க. மேலே இருந்து பால் வரும், ஜன்னல்ல இருந்து டீ தூள் வரும், வாசல் வழியா சக்கரை வரும். கிச்சன்ல பால், டீ தூள், சக்கரை எல்லாம் இருந்துச்சே, நான் தான் பார்த்தனே. ஓஹோ, கிச்சன்ல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து தான் என்கிட்ட கேட்குறீங்க. அதை நான் பசங்களுக்காக வாங்கி வச்சிருக்கேன். பசங்களா டீ குடிக்கிறாங்க? ஏன் பசங்க டீ குடிக்க மாட்டாங்களா? பால் வேணும்னு கேட்கும்போது பால் காய்ச்சி கொடுப்பேன், டீ வேணும்னு கேட்கும்போது டீ போட்டு கொடுப்பேன். ஒரு கப்பு டீ தானம்மா, போட்டுட்டு வா. அடுத்த மாசத்துல இருந்து நான் வேலைக்கு போயிடுவேன். நம்ம கஷ்டம் எல்லாமே பறந்துடும். அப்படியாங்க? அப்போ அடுத்த மாசத்துல இருந்தே டீ போட்டு குடிச்சுக்கலாம். மினியாக்கா, மினியாக்கா. ஆ, உள்ளவா சித்ரா. பரவாயில்ல, இருக்கட்டும்க்கா. சும்மா உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? என்ன விஷயம்? விஷயம்லாம் இல்லைக்கா, சும்மா தான் உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். அப்போ சொல்லு சித்ரா, வேலையெல்லாம் எப்படி போச்சு இன்னைக்கு? ஏதோ போச்சுக்கா. ஏன் அப்படி சொல்ற? என்னாச்சு? அது ஏன்க்கா கேட்குறீங்க? நேற்று நைட்டு எங்கள் அம்மா ஊருக்கு போயே ஆகணும்னு என்கிட்ட அடம்பிடிக்கிறாக்கா. நேற்று தூங்குற நேரத்தில் உக்காந்து நீ ஏன் கஷ்டப்படுற, நீ ஏன் வேலைக்கு போகிற அப்படின்னு கேட்குறா. இத்தனை நாளா நீ தானே கஷ்டப்பட்டுட்டு இருந்த. அப்போல்லாம் உங்க அம்மாவுக்கு தெரியலையாமா? ஆமாக்கா, எல்லாம் எங்கள் அப்பா பண்ணுற வேலை. எங்கள் அப்பா தான் எங்கள் அம்மாவை அந்த மாதிரிலாம் பேச வைக்கிறான். உங்க அப்பா சரியான வில்லனா இருப்பாரு போலயே. அந்த ஆளு வில்லன் மட்டும் இல்லைக்கா, வில்லாதி வில்லன். நீ என்ன முடிவு பண்ணியிருக்க? ஊருக்கு போகலான்னா? ஊருக்கெல்லாம் போகிற மாதிரி இல்லைக்கா. யாராவது நரகத்துக்கு திரும்ப போகணும்னு நினைப்பாங்களா? சின்ன வயசுலேருந்து ஏதோ எனக்கு விவரம் தெரியாது, அதனால் எங்கள் அம்மா கூப்பிட்டுட்டு போவாங்க, நான் போயிட்டேன். உங்கள் அம்மா கிட்ட ஊருக்கெலாம் போக வேண்டான்னு பேசிட்டியா இல்லையா? அதெல்லாம் பேசிட்டேங்க்கா. ஆனாலும் எங்கள் அம்மா புரிஞ்ச மாதிரியே இல்லைக்கா. ஒருவேளை ஊருக்கு போயிட்டா இந்த பக்கம்லாம் திரும்ப வரமாட்டியோ? நீங்கள் வேற ஏன்க்கா ஊருக்கு போகிறத பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க? நானே எங்கள் அம்மா எங்கே கிளம்பிடுவாளோன்னு ஒரு நிமிஷமும் பயந்துட்டு இருக்கேன். இப்போ உங்கள் அம்மா போயே ஆகணும்னு சொன்னால் நீயும் கூட கிளம்பி தானே ஆகணும். ஆமாக்கா, அதை நினச்சாதான்க்கா பயமாக இருக்குது. எங்கள் அம்மா கண்டி சரியாக இருந்தால் எங்களுக்கு ஏன்க்கா இந்த நிலமை? அவள் சொன்னால் எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே மாட்டா. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் சொல்லி பார்த்தாச்சு. ஏதோ நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும் போது தான் அப்படி இருந்தானா, இப்போ கூட நான் நல்லா வேலைக்கு போய் சம்பாதிச்சு எங்கள் அம்மாவை பார்த்துக்கிறேன். அப்போவும் அவள் திரும்ப திரும்ப எங்கள் அப்பா வந்து கூப்பிட்டா பின்னாடியே போயிடுறா. என்னை பற்றி யோசிக்கவே மாட்டேங்கிறா. ரொம்ப கஷ்டம்தான். சரி, அப்போ நான் கிளம்புறேன்க்கா. சரி, பாய் சித்ரா.